பட்ஜெட் விசாலம் இரண்டு குட்டி திரைக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். வாங்க வீடியோவுக்கு போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வீட்டில் இருக்க கண்ணாடி பொருட்கள்லாம் எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக ஒரு DIY சொல்யூஷன் தான். நம்ம வீட்டிலையே செஞ்சு நம்ம வீட்டில் இருக்க கண்ணாடி ஜன்னல் இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணலாம். வாங்க பார்க்கலாம். நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடுற ஆரஞ்சு தோல் இருக்குல்ல, அந்த தோலை வந்து தனியாக எடுத்து வச்சுட்டு அதில் வந்து வினிகர் இருக்குல்ல, நான் ஃப்ரூட் வினிகர் இருக்குது, அது வினிகரை எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு ஆரஞ்சு தோல் மூழ்கிற அளவுக்கு வினிகர் ஊற்றிக்கோங்க. எவ்வளோ ஆரஞ்சு தோல் எடுத்தினாலும் எடுத்துக்கோங்க, அது மூழ்கிற அளவுக்கு வினிகர் எடுத்துக்கோங்க. இந்த வினிகரை ஆரஞ்சு தோலையும் மூடி ஒரு 2 வாரத்துக்கு ஊற வச்சுருங்க. எதுவும் பண்ண வேண்டாம், அப்படியே மூடி ஊற வச்சுருங்க. இப்படி ஊற வச்சதுக்கப்புறம் அந்த ஆரஞ்சு தொலியில் இருக்கிற அவ்வளோ அந்த ஆசிட் ஃபுல்லாக அந்த இதில் இறங்கிடும் வினிகரில். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா, இதை தனியாக ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிறோம். ஆரஞ்சு தோல்லேருந்து வினிகரை பாருங்கள், அந்த கலர் கூட நல்லா சேஞ்ச் ஆகிருக்கும். இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். கலரே ஒரு மாதிரி எல்லோயிஷ் ஆயிரும் அந்த வினிகர் கூட நல்லா ஊறிடுச்சுன்னா. அதே மாதிரி அந்த ஆரஞ்சு தோல் கூட அப்படி ஃபுல்லாக ஒரு மாதிரி ஊறி போய் இருக்கும். கலர் கூட நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி ஊற வச்சு இதை வந்து தனியாக ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணுற பாட்டிலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். வீட்டில் இருக்கிற நம்ம மிரர் மேலே இதை வந்து ஸ்ப்ரே பண்ணலாம். இதில் வந்து நம்ம பேக்கிங் பவுட்ரு வேறு எதுவும் சேர்க்க வேண்டாம், ஆரஞ்சு தோலும் வினிகரும் மட்டும்தான். இது நல்லா ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஊற வைக்கணும் அப்படின்லாம் இல்லை, ஸ்ப்ரே பண்ணிட்டு நீங்கள் நார்மலாக ஏதாவது கிளாத் வச்சு தொடச்சிட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து மிரரில் இருக்கிற அழுக்கு போயிடும். அப்புறம் இந்த உப்பு கரெல்லாம் படிஞ்சது நல்லா தொடச்சி விட்டுருங்க. ஸ்ப்ரே பண்ணிட்டு க்ளீனாக தொடச்சாலே உங்களுக்கு நல்லா பிரைட் ஆயிரும். இந்த கண்ணாடியோட இடுக்கலலாம் ஒரு மாதிரி உப்பு படிஞ்ச மாதிரி இருந்தது, அதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்லா கிளியர் ஆயிரும். மேக்ஸிமம் இது வந்து பாத்ரூமு, வாஷ் பேஷன் அந்த மாதிரி தண்ணி படுற பக்கத்தில் இருக்கிற மிரர் வந்து ஒரு மாதிரி உங்களுக்கு அழுக்காகும். அதுக்கு இது வந்து ரொம்ப நல்லா க்ளீன் பண்ணலாம். அப்புறம் நம்ம வீட்டில் இருக்க ஜன்னல் கண்ணாடி இந்த மாதிரி வீட்டில் இருக்க எல்லா கண்ணாடி பொருட்களும் க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து இந்த சொல்யூஷன் வந்து கண்ணாடி ஜன்னல் இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுங்கள். டிவி அப்புறம் லேப்டாப்பு அந்த மானிட்டர் அதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிடாதீங்க. டிவி அதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு வேறு சொல்யூஷன் இருக்குது, இதை வச்சு க்ளீன் பண்ணிடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.